ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம இந்தியாவுல 4 பொழுது இருக்கும். காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம இந்தியாவிலேயே 3 பொழுது இருக்கிற ஒரு கிராமத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது அந்த கிராமத்துல பார்த்தோம்னா, மாலை இல்லாத ஒரு கிராமம். மாலை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. காலை, மதியம் அதோட இரவு மட்டும் தான் அந்த கிராமத்துல இருக்கு. அப்படிப்பட்ட கிராமம் எங்க இருக்கு? அங்க மக்கள் எப்படி வாழ்றாங்க? அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்தியாவுல டே அண்ட் நைட் டைம் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இந்த கிராமத்துல மட்டும் எப்படி மாலை இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த கிராமம் எங்க இருக்கு? இந்த கிராமத்தோட பேர் என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிராமத்தோட பேரு பார்த்தோன்னா குதுர்பாக்கா. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவுல தெலங்கானாவுல கரீம்நகர் டிஸ்ட்ரிக்ட்ல சுல்தானாபாத் மண்டல்ல தான் இருக்கு. இந்த கிராமத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 குடும்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிராமம் பல வருஷமா இருக்கு. இந்த பல வருஷமாவும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா 3 பொழுது தான் அந்த கிராமத்துல இருக்கு. ஏன் அந்த கிராமத்துல 3 பொழுது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்தை சுத்தி வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லி 4 பக்கமும் மலைகள் இருக்கு. அதாவது எந்தெந்த மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொல்லகுட்டா குட்டா அப்படின்னா மலை, கொல்லகுட்டா, ரங்கநாயகுல குட்டா, பாமபண்ட குட்டா, நம்புலாதிரி சுவாமி குட்டா அப்படின்னு சொல்லி இந்த 4 மலைகளும் இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிறதுனால, இந்த கிராமத்துல 3 பொழுது மட்டும் தான் இருக்கு. சரி, இந்த கிராமத்தை சுத்தி இந்த மலைகள் இருக்கிறதுனால எப்படி 3 பொழுது ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம இந்தியாவுல பார்த்தோம்னா, டே டைம் பார்த்தோம்னா 12 மணி நேரம் இருக்கும். நைட் டைம் பார்த்தோம்னா 12 மணி நேரம் இருக்கும். ஆனா இந்த கிராமத்துல 9 மணி நேரம் மட்டும் தான் டே டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மத்த நேரம் ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா, காலையில 6லேருந்து 6:30 மணிக்குள்ள நம்ம சூரியன பார்ப்போம். ஆனா அந்த கிராமத்துல பார்த்தோம்னா 8 மணிக்கு மேல தான் சூரியனையே பார்ப்பாங்களாம். ஏன்னா அந்த மலைகள் இருக்கிறதுனால, அந்த மலைகளுக்கு மேல வந்தா தான் சூரியன் அவங்க அந்த கிராமத்துக்கு தெரியும். அந்த மலைகள தாண்டி சூரியன் மேல வர்றதுக்கே கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா வெயில் காலத்துல, இன்னும் மழை காலத்துல பார்த்தோம்னா 9 மணி கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே ஈவினிங் பார்த்தோம்னா, நம்மளுக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சூரியன் மறைய ஆரம்பிக்கும். ஆனா அந்த கிராமத்துல சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் சூரியன் ஃபுல்லாவே மறைஞ்சிரும்னு சொல்றாங்க. அதனால 4 மணிக்கே ஃபுல்லா இருட்டிடும். எல்லாருமே விளக்குகள, லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சாயங்காலம் 4 மணிக்கே அந்த கிராமத்துல இருட்டாகுறதுனால, அந்த கிராமத்துக்கு மாலை அப்படிங்கிற ஒரு பொழுதே இல்ல. அது மட்டும் இல்லாம 3 பொழுது குதுறுபாக்கா அப்படின்னு அந்த கிராமத்துக்கு ஒரு பேரும் இருக்கு. பொதுவா கிராமம் அப்படின்னாலே பார்த்தோம்னா, விவசாயம் தான் அவங்களுடைய முதன்மை தொழிலா இருக்கும். அப்படி விவசாயத்துல இவங்க பார்த்தோம்னா, நெல், பருத்தி, சோளம் இல்லன்னா நெறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்களோட விவசாய நிலத்துல பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் பார்த்தோம்னா, பனை மரத்த வளர்த்து அந்த வருமானத்துல அவங்களோட வாழ்வாதாரத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா, சில பேர் காலையில 6 மணிக்கே விவசாயம் பண்ண போயிடுவாங்க. போயிட்டு திரும்பவும் ஈவினிங் 6 மணிக்குள்ள ரிட்டர்ன் வருவாங்க. ஆனா இந்த கிராமத்துல டே டைம் கம்மியா இருக்கிறதுனால, சூரியன் வந்த பிறகு அதாவது 8 மணிக்கு மேல தான் விவசாயம் பண்ண போவாங்களாம். போயிட்டு மதியம் 2 மணிக்கே வீடு திரும்பிடுவாங்களாம். ஏன்னா 4 மணிக்கு இருட்டாகுறதுனால 2, 3 மணிக்கு எல்லாமே வீடு திரும்பி வந்துருவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல பார்த்தோம்னா, விடியற் காத்தால 4 மணிக்கே பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்களாம். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் 4 மணி வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல ஸ்கூல் எல்லாம் பார்த்தோம்னா, காலையில 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். மதியானம் 2 மணிக்கெல்லாம் குளோஸ் பண்ணிடுவாங்களாம். இப்படி ஒரு டைமையே சேஞ்ச் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே. அடுத்ததா பார்த்தோம்னா, நம்ம வாழ்றதுக்கு நமக்கு தேவை தண்ணி. அந்த தண்ணிய பார்த்தோம்னா, அந்த கிராம மக்கள் எங்க இருந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பக்கமும் மலைகள் இருக்குல்ல, அந்த மலைகள்ல பல வருஷங்களாக சில குளங்கள் இருக்காம். அந்த குளத்துல இருந்து தான் அவங்க தண்ணிய எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. அந்த குளத்தோட தண்ணி பார்த்தோம்னா, வெயில் காலம் வந்தாலும், மழை காலம் வந்தாலும் வத்தவே வத்தாது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலுமே தண்ணி ஃபுல்லா இருக்கும் அந்த குளத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்த ஊர்கள விட இந்த ஊர் இப்படி டே டைம் கம்மியா இருக்கிறது, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே அந்த கிராமத்த தெலங்கானாவுல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே பார்க்குறாங்க. இந்த மாரி ஒரு கிராமத்த பேஸ் பண்ணி தெலுங்குல ஒரு மூவியே எடுத்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி. அந்த மூவிய பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இங்க இருக்கிற மக்கள் எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்த வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த மூவி. நீங்க இதுவரைக்கும் பார்க்கலன்னா, இதுக்கப்புறம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்படி வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த மூவில தெளிவா காட்டியிருப்பாங்க. இவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிற இந்த ஒரு கிராமம், அதுவும் நம்ம இந்தியாவுல இருக்கிற இந்த ஒரு கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில ஃபோட்டோஸ நான் Googleல இருந்து எடுத்தேன். அந்த ஃபோட்டோஸ பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த மாரி ஒரு டே அண்ட் நைட் இந்த மாரி ஒரு கிராமம், இந்த மாரி ஒரு வாழ்க்கை முறை நம்ம ஊர்லயும் இருந்தா நம்ம ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தேன். சரி, அது கூட வேணாம். நம்ம சும்மா ஒரு மாசம் அந்த கிராமத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு.
நம்ம நார்மலா நைட்டு 10, 11 மணிக்கு தூங்குவோம். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்ததுன்னா 6, 7 மணிக்கெல்லாம் தூங்கிருவோம் போல. அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடுற டைம் எல்லாமே அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். எல்லாமே நம்ம டைமே அப்படியே மாறிடும். இப்படி ஒரு டைம் நம்ம ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷமா இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வர மக்கள் நம்ம ஊரு டைமுக்கு வந்தாங்கன்னா, சப்போஸ் நம்ம ஊர் சைடு வந்தாங்கன்னா, நம்மளோட டே அண்ட் டைம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்தியாவிலேயே அந்த கிராமம் ஒரு டே அண்ட் நைட் டைமை ஃபாலோ பண்றாங்க. அந்த கிராமத்தை தாண்டி நம்ம ஒரு டே அண்ட் நைட் டைமை ஃபாலோ பண்றோம். இது கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே அந்த கிராமம் ஒரு ஸ்பெஷலாவும் இருக்கு. இப்படி அந்த கிராமத்தை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கிராமம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.